லைக் பண்ணுங்க, ஷேர் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. இது உங்கள் ஆஷா பில்டர். வணக்கம், நான் உங்கள் சீனிவாசன். அண்ணனோட வீடு தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் நான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒர்க்கு இப்போ செவரு போட்டது அடி எப்படின்னா உங்களுக்கு எப்படி தெரியுதுங்கண்ணா? எப்படி நல்லா இருக்குங்களா? எப்படி இருக்குங்க? செவரை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நான் ஃபினிஷிங்கும் நல்லா இருக்குது. பட்டி பார்த்தா போதும், பூச வேண்டியதில் நல்லா இருக்காதுங்க. நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. கண்டிப்பாங்கண்ணா, கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் இன்னைக்கு நம்மளை வந்து பார்த்து இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கி பண்ணி கொடுத்துருக்கோம். அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை. ஏன்னா வீடுன்னா அவங்க எவ்வளோ இவருக்கு காலம் முடிஞ்சாலும் அவங்களுக்கு பையன் பேரன் அந்த மாதிரி தலைமுறையாக வீடு வாழக்கூடிய இடம். ஒரு நிம்மதி இல்லைன்னா வீடு என்னும்போது ஏதோ ஒரு இதுனாலும் கடைசி வரையும் அது மனசில் உறுத்திட்டே இருக்கும். ஆமாம், சந்தோஷமாக நிம்மதியாக கட்டிக்கணும் அப்படின்றதான் நம்ம அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஆஷா பில்டர் அந்த இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இறங்கிட்டோன்னா ஒரு நல்ல தெளிவாக பண்ணி கொடுக்கணுன்றதான் முடிஞ்ச வரையும் எவ்வளோக்கு நம்ம தெளிவாக பண்ணணுமோ அவ்வளோ தெளிவாக பண்ணி கொடுக்கணுன்னு தான் நம்ம நிறைய முயற்சிகள் பண்ணி கொடுத்துட்டும் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துலேருந்து தான் வந்திருக்காரு. பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 14 நாளுக்கு மேலே 15 2 வாரம் ஃபுல்லாக நம்ம கூடயே தான் இருந்து அவரோட ஓன் வீடு பண்ணுறதுக்கோசரம் ஏற்கனவே அவங்க அப்பாவும் இவரும் வந்து நமக்கு ஒரு வீடியோ கொடுத்தாங்க. ஒரு பேஸ்மெண்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் நண்பரை. ஏன்னா அவங்க வந்து அப்போ பார்த்துட்டு அப்போ கொஞ்சம் எல்லாம் பொருளாதாரம்லாம் கொஞ்சம் எல்லாம் அங்கங்கன்னு எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு வீடு அவரும் ஒரு சொந்த வீடு பண்ணிவிட்டு இன்னும் நண்பர் மேரேஜ் பண்ணல. ஒரு வீடு பண்ணிவிட்டு தான் கல்யாணம் பண்ணணுன்ற அந்த கொள்கையில் இன்றைக்கி நம்ம கூட வந்து 14 நாள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம கூடவே இவரே தான் எடுத்து போர்டு மாற்றுறதும் சரிங்க, எல்லாம் ஃபிட் பண்ணுறது, எப்படி கம்பி லிங்க் பண்ணுறது, அத்தனை விஷயங்களும் நண்பருக்கு ஷேர் பண்ணி புரிய வச்சோம். அவருக்கு செஞ்சவரையும் இதில் நம்மக்கிட்ட ட்ரெயின் ஆனவரையும் நம்ம சொன்ன அந்த புரிதல் செஞ்சு அந்த டெமோ பண்ணி காமிச்சது, ஊற்றி காமிச்சது, காங்கிரீட் அவரை பிரிக்க வச்சது எல்லாம் அவருக்கு எப்படி ஒரு புரிதல் இருக்கா நம்மக்கிட்ட கற்றுக்கிட்ட வரையும் என்னன்றதை நண்பர்கிட்ட கேட்டுக்கலாம். வணக்கங்க. இப்போ நீங்கள் வந்து எல்லாம் ஃபுல்லாக நம்மளோட ஒரு 14 நாள் இருந்தீங்க. இப்போ இருந்தவரையும் உங்களுக்கு எப்படி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்றது உங்களோட நேம் பதிவு பண்ணிக்கிட்டு மக்களுக்கு. வணக்கம், என் பேர் வந்து ரகு. நான் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்துலேருந்து வரேன். நான் பார்த்தீங்கன்னா அண்ணனை வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டு நான் வந்து பில்டிங் அவங்க ஊரில் போய் பார்த்துட்டு வந்தேன். எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கூட கொடுத்துட்டு வந்தோம். எப்படி இருக்குது எனக்கு பிடிச்சதுனால தான் அங்கே போனோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா செங்கல் கட்டடம் தான் இருந்துச்சு. நான் போய் செங்கல்லையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் ஸ்கொயர் ஃபீட்டும் அதிகமாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா செங்கல்லாம் வெடிச்சு போயிருந்துச்சு. எனக்கு ரொம்ப மனசு என்ன இவ்வளோ போட்டு கட்டுறோம், என்ன ஏது இதெல்லாம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கொஞ்சம் வேலையும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேஸ்மெண்ட்லலாம் வந்து இந்த அரிச்சு போன மாதிரி வரும். நம்மள்கிட்ட வந்து கிளைண்ட்லாம் கேட்பாங்க நம்ம ஒரு ஃபீல்டில் இருக்கிறதுனால. அவங்களாம் கேட்கக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம அதே ப்ராப்ளம் தான். நம்ம வீடு கட்டக்குள்ளே இந்த கிராக்கு, இந்த கீழே அரிச்சு போனால் அந்த ஓதம் ஏறிட்டு வந்து கீழே போட்டுன்னு கீழே கொட்டிகிட்டு இருக்கும். அதெல்லாம் எப்படி பண்ணுறது? நம்ம ஒரு வீடு பண்ண போகிறோமே, அதனால் நம்ம எப்படி இதெல்லாம் சால்வ் பண்ண போகிறோன்னு கொஞ்சம் ரொம்ப நாளாகவே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் போய் பார்த்தா சொல்யூஷனும் கிடச்சிருச்சு. ஆனால் பொருளாதாரம் வந்து கொஞ்சம் அடி வாங்கினதுனால சரி நம்மளாம் முயற்சி எடுத்து பண்ணலாம், ஒரு 10 ரூபா குறையும். இதை கற்றுக்கிட்டோம்னா நம்ம வீடு இருக்குது, நம்ம தம்பிங்க 2 பேர் வீடு கட்டுற மாதிரி இருக்காங்க, அக்கா ஒருத்தவங்க வீடு கட்டுற மாதிரி இருக்காங்க. நம்மளே கூட இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணி கூட நம்ம பண்ணலாம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம வீடை நம்ம கட்டுக்கலாம். இல்லை நம்ம பையன் வந்தால் கூட நமக்கு இது கற்றுக்கிட்டால் மறக்க போகிறது கிடையாது. இன்னும் டெக்னாலஜி அடுத்த ஸ்டெப்பு தான் போகும்போதே குறைய போகிறது இல்லை. அதனால தான் நான் வந்து சரி கற்றுக்கலாம், இதை வச்சு நம்ம வீடை நம்ம பண்ணிக்கலாம். நம்ம வேறு யாருக்கும் பண்ணி கொடுக்கணுங்கிறது இல்லை. ஒரு தொழில் கற்றுக்கிறது நல்லதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து இதை கற்றுக்கிட்டேன். ஆனால் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தாப்புல. நம்ம வீடியோவில் பார்த்து பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட் எல்லாத்துக்குமே இருக்கும், இல்லைன்னு சொல்ல, எனக்கும் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு சின்ன விஷயம்லாம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தான் எந்தெந்த இடத்துல எப்படி பண்ணணும், அதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக ஃபினிஷிங் வரும் அப்படிலாம் சொல்லி எல்லாத்தையும் கிளியராக புரிய வச்சாப்புல. கூடவே இருந்து தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டாப்புல. அதெல்லாம் எதுவும் குறைய சொல்ல முடியாது. அவங்க என்ன பண்ணுறாங்களோ, என்ன சாப்பிட்றாங்களோ எல்லாமே நீட்டாக, எல்லாமே என்ன ஒரு வேற்று அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நீட்டாக அண்ணன் எப்போயோ பழக்கிற மாதிரி நீட்டாக எல்லாத்தையும் பழகி கொடுத்தாரு. அதெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நீட்டாக பண்ணி கொடுத்தாப்புல, எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாப்புல ஓப்பனாக. அதையும் எதுவும் சொல்கிறதில்ல. மற்றபடி இல்லை, என்னால் போனோம்னா நீட்டாக என்னால் பண்ண முடியும். என்னோடய கொத்தனாரோ இல்லை என்னோடய மேஸ்திரி வச்சோ இப்படி பண்ணுங்கள், நான் செய்ய போகிறது கிடையாது. இருந்தாலும் வந்து நீங்கள் இப்படி பண்ணுங்கள்,
இப்படி கைட் பண்ணுறதுக்கு என்னால் கண்டிப்பாக நாலேஜ் இருக்குது. இருந்தாலும் டவுட் இருந்தாலும் அண்ணனை கூப்பிட்டு கேட்டுக்குவேன். அதனால அதுலேயும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. எங்களுக்கு திருப்தி. போனால் நான் முடிச்சிடுவேன், நிற்காது எங்கேயும். அந்த அளவு நான் ரெடி ஆகிட்டேன். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நண்பர் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு புரிதலோடு தான் நம்ம அவங்களுக்கு ஃபுல்லாக கற்றுக் கொடுத்தோம். ஏன்னா இப்போ அவர் சப்போஸ் அவர் வீடு பண்ணி முடிச்சுட்டு இது தொழிலாக பண்ணினாலும் கண்டிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி கேட்டிருக்காங்க, எங்களுக்கு ஒரு வீடு பண்ணி கொடுங்கன்னு நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க. ஏன்னா என்னோட பூர்த்தி பண்ண முடியாத அந்த சூழலில் தான் இப்போ உங்களுக்கு தெரியும். நான் இப்போ இவ்வளோ காலம் வந்து என் கூட இருக்கீங்க, எவ்வளோ ஃபோன் கால் வருது, எவ்வளோ தூரம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நம்ம என்னன்றது உங்களுக்கு தெரியும். அதனால் இப்போ யாராவது முயற்சி பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்லும்போது தாராளமாக அவங்களுக்கு நிறைய பேர்த்த நம்ம தூக்கி தான் விட்ருக்கோம். இது நாள் வரையும் எங்களோட சேனலில் பாருங்கள், நம்ம என்ன வாரிட்டு போகும்போது எதுவுமே எடுத்துன்னு போக முடியாது. என்ன நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான் ஒரு பண்ண முடியுமே தவிர நம்ம எதையுமே எல்லாமே நமக்கு எடுத்துகிட்டு போகணும், நம்மளே சேர்த்துக்கணும், மற்றவங்களுக்கு யாருக்கும் இது பண்ணக்கூடாது அப்படின்ற நோக்கமெல்லாம் இல்லை. எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டா அவங்க அதனால் பயனடைகிறது அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நன்மை அளிக்கட்டும் அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் எத்தனையோ நண்பர்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து நிறைய பேர்த்துக்கு ட்ரெயின் பண்ணி கொடுத்து நம்ம சைட்லேயே வர வச்சு முறையாக வீடு நண்பர் சப்போஸ் வீடு ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிக்கிற மட்டுமே நம்ம துணையாக நின்று அவங்களுக்கு என்ன ஒரு டவுட்டுனாலும் அதை கிளியர் பண்ணி கொடுத்துக்கிட்டு இப்போத்த சூழலுக்கு அந்த மாதிரி பண்ண முடியும். ஆனால் வீடு கட்டி கொடுக்கணுன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லி. இப்போ அண்ணனெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாருங்க. ஏன்னா அவ்வளோ காலம் வெயிட் பண்ணி நம்மளை பொறுமையாக அவர் இருந்து அதுக்கப்புறம் தான் அண்ணனுக்கு இப்போ தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவர் அண்ணனோட வீடு பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அண்ணனோட நம்மளோட வீடியோவில் அண்ணன் ஏற்கனவே வந்து பேசியிருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஏன்னா ஒரு டைமிங், அந்த டைமிங் கண்டிப்பாக வரும். நீங்கள் முயற்சி உங்களோட இது நீங்கள் இப்போ முயற்சி நீங்கள் நம்பிக்கை வச்சு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே சாத்தியம் நடக்கும். முயற்சி இல்லாத டக்குன்னு எடுத்தோன்னே நம்ம ஒரு மரத்தில் ஒரு பழம் இருக்குன்னா கூட அது ஏறி பறித்தா தான் பழம்னோடனே வந்துடாதுன்ற மாதிரி ஓரளவுக்கு நம்ம முயற்சி, நம்ம அது பழம் வேணும்னா நம்ம ஏறி பறிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கான அந்த முயற்சிக்கான பலன் அது உங்களுக்கே வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ நூலிலே உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன ஒரு புரிதல் எதாக இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் இது பண்ணுங்கள், நான் சப்போர்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக. இல்லை உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் இருந்தாங்க இந்த மாதிரி யாராச்சும் எடுத்து கற்றுக்குறாங்க அப்படின்ற ஒரு சூழல் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக நம்ம சொல்லித்தரோம். தாராளமாக உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இப்போ இந்த சைட்டையும் உங்களுக்கு லைட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன், உங்களை பாருங்கள்.
இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க.